இயல் 5ல் நீதிவெண்பவரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ திருவிளையாடற் புராணம் பாடுவோம். திருவிளையாடற் புராணத்தை எழுதியவர் யார் கேட்டால் பரஞ்சோதி முனிவர். எந்த காண்டத்தில் எழுதியிருக்காங்கன்னா திருஆலவாய் காண்டத்தில். படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இல்லை பாடலின் லைன் ஹெட்டிங் கொடுத்து பொருள் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாடலோட அந்த சுருக்கத்தை கேளுங்க. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தது யாருன்னா ஒரு குலைச பாண்டியன். இந்த மன்னன் தமிழ் புலமையில் ரொம்ப சிறந்து விளங்கினான். அப்போ கபிலரின் நண்பரான இடைக்காடனாருங்கிறது ஒரு புலவர். இதுக்கு முன்னே மன்னன் கிட்ட போய் இந்த புலவர்கள் பாடல்கள் பாடி பரிசுகளை வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த புலவரும் ஈச்சிய கவிதைனை மன்னன் முன் பாட போயிருக்காங்க. ஆனால் அந்த மன்னன் என்ன பண்ணலை, பொருட்படுத்தலை, புலவரை அவமதித்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ மனம் வருந்தி இடைக்காடனா இறைவனிடம் போய் முறையிடாங்க. அப்போ மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக அந்த இறைவன் என்ன பண்ணார்னா கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆளுவாயில் போய் சென்று தங்கிட்டார். இதை அறிந்த மன்னன் பிழையை பொறுத்து தருமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனருக்கு சிறப்பு செய்தான். இறைவன் உடனே கோவிலுக்கு திரும்பிட்டாங்க. இதான் பாடலோட சுருக்கம். இந்த பாடலில் ஒவ்வொரு ஹெட்டிங்கு 4 லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லும் பொருள் மட்டும் பார்ப்போம். கேள்வியினான் நூல் வல்லான், கேண்மையினான் நட்பினன், தார் மாலை முடி தலை, முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி, தமர் உறவினர், நீபவனம் கடம்பவனம், மீனவன் பாண்டிய மன்னன், தவறி சாமரை, நுவன்ற சொல்லிய எண்ணா அசைச்சொல். இந்த பாடல் பொருளை ரீட் பண்ணிவிட்டு பாடலின் பொருள் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலின் பொருளை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. நம்ம இதோட இலக்கண குறிப்பு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கேள்வியினான்னா வினையாளனையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் என்னுமே. பகுப்பத உறுப்பில் தனிந்ததை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? தனி இத்த தூ தனிந்தது. தனி முதல்ல உள்ளது பகுதி, இத்து சந்தி, இன்னானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை, சாரியை தூ படற்கை வினைமுற்று விகுதி. பகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க. இலக்கண குறிப்பும் குரூப் 4ல் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த சொல்லெருவனுக்கு கவரி வீசிய வில்லெருவன்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. இதோட நூல்வெளி பார்ப்போம். திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பு கொண்டது. இந்நூல் மதுரை காண்டம், கூடற்காண்டம், மொத்தம் எத்தனை காண்டங்கள் உள்ளன? 3 காண்டங்கள். அதாவது மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலாய் காண்டம் என்று 3 காண்டங்கள் இருக்குது. படலங்கள் 64 படலங்கள் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் கேட்டிங்கன்னா திருமறைக்காட்டில் பிறந்திருக்காரு. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். வேதராணிய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10/10 இவர் இயற்றிய வேறு நூல்கள். வேதராணிய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10/10 இவர் இயற்றிய வேறு நூல்கள். ஃபஸ்ட்டில் பாயிண்ட் பார்ப்போம். இதில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 3 காண்டங்கள். மதுரை காண்டம், குடற்காண்டம், திருவாழ்வாய் காண்டம், மொத்தம் 64 படலங்கள் இருக்குது. இவர் திருமறைக்காட்டில் பிறந்திருக்காரு. இவர் யாரோட சிவபக்தி மிக்கவர்? வேதராணிய 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வேதராணிய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10/10 இவர் இயற்றிய வேறு நூல்கள். இவ்வளோதான் இந்த லெசனில். நெக்ஸ்ட்டு கதை பகுதி பாருங்கள். புதிய நம்பிக்கை. இந்த புதிய நம்பிக்கை எழுதியவர் யாருன்னு கேட்டால் கமலாயன். இந்த கதையை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் உள்ள ஒரு நூல்வெளியை மட்டும் நம்ம பார்ப்போம். புத்தகம் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருது. உனக்கு படிக்க தெரியாது என்று கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்து தோட்டமிட்டும் போது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. உலகெங்கும் மூலை முடுக்குகளில் ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர்தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியூட் பெத்யூன். இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாயன். இவரின் இயற்கை பெயர் என்னன்னு கேட்டால் குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். இந்த பாக்ஸில் பாருங்கள். முள் தோன்றிய மூத்த குடி கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை எந்தில் இருக்குன்னா ஐங்குறுநூறில் இருக்குது. கொற்கைங்கிறது என்னது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொற்கையை குறிப்பிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம இலக்கணம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.